So was möchten die Personen wissen, markieren Sie die direkten und indirekten Fragesätze in unterschiedlichen Farben. So வந்து எதெல்லாமே வந்து what the persons like to know first இவங்க என்ன தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, அதுக்கப்புறமா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. So ich habe 3 Fragen. So braucht man für den E-Scooter einen Führerschein? Muss man auf dem E-Scooter einen Helm tragen? Ist eine Caution nötig? So I have 3 questions. ஒன்று என்னன்னா இ-ஸ்கூட்டருக்கு வந்து லைசன்ஸ் தேவைப்படுமா, இ-ஸ்கூட்டரில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் வேர் பண்ணணுமா, இது டெபாசிட் தான் நெசசரியாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. படிங்க. Ich hatte auch das Problem, kann ich den Kundenservice immer telefonisch erreichen? ஸோ ஆஃபனாக எனக்கு இப்போ ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. கேன் ஐ ஆல்வேஸ் ரீச் த கஸ்டமர் சர்வீஸ்? அடுத்தது. Bin ich habe kein Auto, aber manchmal brauche ich eins. Ich möchte gern wissen, ob ich das Auto überall aufstellen kann. Gibt es vielleicht einen bestimmten Parkplatz? Bestimmten Parkplatz. Okay. So I don't have taxi. Sometimes I need one. So I would like to know if I can keep the taxi anywhere. எங்கே வேணாலும் வைக்கலாமா, பார்க் பண்ணலாமா, இல்லை இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பார்க்கிங் பிளேஸ் இருக்கா? Jan, hey Leute, eine Frage, kann man mit Kreditkarte zahlen? So hey people, one question, can I pay with the credit card? Paulina, ich habe am Wochenende Besuch und wir mochten Fahrräder lehnen. Muss man 18 Jahre alt sein, wenn man etwas lehnen möchte? ஸோ வீக்கெண்டில் வந்து ஐ ஹாவ் டு கோ விசிட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து சைக்கிள் வேணும், பாரோ பண்ணிக்கணும். ஸோ நான் 18 இயர்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியிருக்கணுமா, இல்லை வந்து நான் எடுக்கணும்னா அப்படின்னு கேட்குறாங்க. Anthony, ist man bei der Fahrt versetzt und mich interessiert, ob ein Fahrzeug reservieren kann. ஸோ இதுக்கு வந்து இவர் என்ன கேட்குறாருன்னா, ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து இன்ஷூர் பண்ணணுமா, ஸோ அதே மாதிரி எனக்கு ரிசர்வேஷன் முன்னாடியே பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது எல்லாமே வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே டைரக்டர் கொஷின்ஸ். I would like to know, இந்த ஆப் வச்சு யூஸ் பண்ணது எல்லாமே வந்து இன்டைரக்ட் கொஷின்ஸ். டைரக்டா இது எல்லாமே வந்து டைரக்ட் கொஷின்ஸ். அதுல நீங்க மார்க் பண்ணிருக்கலாம் அந்த புக்ல. நோட் பண்ணிட்டீங்களா? பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க. பேஜ் நம்பர் இதுதானே 83. சரி, நீங்க இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறமா கூட நீங்க மார்க் பண்ணி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல மார்க் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு கலர், இன்டைரக்ட் கொஸ்டின் வந்து வேற கலர். ஓகே, மார்க் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இங்கே வந்து இன்டைரக்ட் கொஷின்ஸ் எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் வித் ஆப்னா
இஃப் இல்லை வெதர் ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிமோன் ஷ்ரைட் ப்ரௌட் மன் ஃபார்டன் இ ஸ்கூட்டர் ஐனன் ஃபியூரஷைன். ஸோ இது எப்படி ஆப் வச்சு பண்ணோம்னா சிமோன் ஃப்ராக்ட் கமா போட்டுட்டு அதில் ஸ்டார்டிங்ல வந்து ஆப் வந்துடும். ஆப் மன் ஃபார் தென். ஸோ இந்த ப்ரௌட் ஒன்றுமே இல்லை, இந்த ப்ரௌட் வந்து கடைசியில வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து ஆப் வந்துடும். இது அப்படியே இந்த சென்டென்ஸ் அப்படியே போட்டுட்டு ப்ரௌட்ன்றது கடைசியில போடணும். verb should come in the end of the sentence. அதே மாதிரி அஹ்மத் இந்த மாதிரி எழுதியிருக்காரு இல்லைங்களா, கனிஷ் டேன் குண்டன் சர்வீஸ் இம்மர் டெலிஃபோனேஷ் ஏரைஷன். நான் கஸ்டமர் கேரை வந்து ஆல்ரெடி ரீச் பண்ண முடியுமா. ஸோ அஹ்மத் மிஸ்டர் விசன் கமா போட்டு ஆப் இஷ்ன்றதுனால ஹீ, இவர் வந்து டைரக்டா ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஸோ இது அவரை பத்தி சொல்லும் போது எல் டென் குண்டன் சர்வீஸ் இம்மர் டெலிஃபோனிஷ் எரைஷன் கன். ஆல்ரெடி கன் வந்தாலே மாடல் வேர்ப் வந்தாலே இந்த வேர்ப் கடைசியில தான் போகும். ஸோ இப்போ இந்த மாடல் வேர்பும் கூட கடைசியில வந்துடும். சரிங்களா. ஸோ இதுக்கு இந்த வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு, இந்த சென்டென்ஸ் ஆஃப் வச்சு பில்ட் பண்றதுக்கு நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் இஷ் மஸ்ட் கேன் விசன் ஐ வுட் லைக் டு நோ மிஷ் இன்டரசியட் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் கான்ஸ் டு மிய சாகன் குட் யூ ப்ளீஸ் டெல் மீ டார் ஃபிஷ் ஃப்ராகன் மே ஐ ஆஸ்க். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க இது பில்ட் பண்ணலாம் சென்டென்ஸ். ஓகே. ஸோ இது பாருங்க. In Aufgabe 7 ich möchte gern wissen mich interessiert kannst du mir sagen darf ich fragen. இந்த மாதிரி சென்டென்ஸ் வச்சுட்டு நீங்க ஆப் வச்சு பண்ணலாம். இது நோட் பண்ணிட்டீங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க தனியா நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஓகே. so findest du zu mir so you can find me. So lesen Sie die SMS von Jana und fassen Sie einem Satz zusammen. ஸோ நீங்க வந்து இந்த எஸ்எம்எஸ் படிச்சுட்டு என்ன அவங்க சம்மரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன இது அப்படின்னு. ஸோ படிங்க. ஹாய் மைக்கேல். Hi Michael, ich habe am Dienstag einen Termin in München. Ich komme schon am Montagmittag an. Bist du da? Können wir uns treffen? Ich kann im Hotel schlafen oder ich übernachte bei dir. Was dir lieber ist. Hoffentlich bald. Bis bald. ஸோ என்ன சொல்றாங்க, am Dienstag I have a meeting in the München. ஸோ மண்டே ஆஃப்டர்நூன் வந்து நாங்கள் அரைவ் ஆகுறேன். ஸோ ஆர் யூ தேர், கேன் வி மீட். ஸோ ஐ கேன் ஸ்லீப் in the hotel or I can stay night with you. So what do you prefer? Hope it works. See you soon. ஸோ இது நீங்க சம்மரைஸ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க. Jana kommt am Montag nach München. ஸோ ஃபர்ஸ்ட் மின்ஷனுக்கு வராங்க. und Mr. Michael treffen. ஸோ இதுதான் இதோட மீனிங். நோட் பண்ணிட்டீங்களா.
So hören Sie das Gespräch zwischen Jana und Maike, wann und wo treffen Sie sich? ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்வர்சேஷன் கேட்டு எப்போ எங்க மீட் பண்றாங்க. Hallo Maike. Hallo Jana, super, dass du nach München kommst. Und natürlich kannst du bei mir übernachten. Dann haben wir mehr Zeit. Oh, super, das freut mich. Du kommst mittags an, oder? Ja, warte kurz. Der Zug kommt um 11:37 Uhr an. Okay. Da muss ich leider noch arbeiten. Aber du kannst einfach allein zu mir kommen. Den Wohnungsschlüssel gebe ich der Nachbarin, Frau Schröter. Die ist immer da. Cool, danke dir. Sag mal, wie komme ich noch mal am schnellsten zu dir? Letztes Mal sind wir am Bahnhof rechts gegangen, oder? Ja, genau. Du gehst einfach aus dem Bahnhof raus und dann am Kaufhaus vorbei. Hinter dem Kaufhaus gehst du an der zweiten Straße links und dann bis zum Park. Du gehst dann einfach durch den Park immer geradeaus. Am Ende vom Park ist schon meine Straße. Die Hausnummer 12 ist gegenüber vom Park. Okay, wie lange dauert das? Zu Fuß brauchst du ungefähr 10 Minuten. Hast du viel Gepäck? Nein, nur ein Rucksack. Das ist kein Problem. Und wann kommst du nach Hause? Ich hoffe, dass ich um 1:30 da sein kann. Dann können wir noch was essen gehen, okay? Ja, super. Bis Montag also. Ja, bis Montag. ஓகே. ஸோ இவங்க வந்து எப்படி மீட் பண்றாங்க? ஸோ எத்தனை மணிக்கு வராங்க? ஃபர்ஸ்ட் யானா காம்ட் ஆக்சுவலி உன்கெஃபர் எத்தனை மணிக்கு 11:30 அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? உன்கெஃபர் அப்ராக்சிமேட்டா போட்டுக்கோங்க. உன்கெஃபர் சாரி உன்கெஃபர் halb-2 இந்த டைம் தான் அவங்க மீட் பண்றாங்க. அதுக்கப்புறமா Jana kommt direkt nach Hause. ஸோ டைரக்டாக வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவங்க மீட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ சேம் ஆடியோ தான், ஒன் மோர் டைம். ஸோ இந்த 3 வழியில எந்த ரூட் அவங்க சொல்றாங்க? Hallo Maike. Hallo Jana, super, dass du nach München kommst. Und natürlich kannst du bei mir übernachten. Dann haben wir mehr Zeit. Oh, super, das freut mich. Du kommst mittags an, oder? Ja, warte kurz. Der Zug kommt um 11:37 Uhr an. Okay. Da muss ich leider noch arbeiten. Aber du kannst einfach allein zu mir kommen. Den Wohnungsschlüssel gebe ich der Nachbarin, Frau Schröter. Die ist immer da. Cool, danke dir. Sag mal, wie komme ich noch mal am schnellsten zu dir? Letztes Mal sind wir am Bahnhof rechts gegangen, oder? Ja, genau. Du gehst einfach aus dem Bahnhof raus und dann am Kaufhaus vorbei. Hinter dem Kaufhaus gehst du an der zweiten Straße links und dann bis zum Park. Du gehst dann einfach durch den Park immer geradeaus. Am Ende vom Park ist schon meine Straße. Die Hausnummer 12 ist gegenüber vom Park. Okay, wie lange dauert das? Zu Fuß brauchst du ungefähr 10 Minuten. Hast du viel Gepäck? Nein, nur ein Rucksack. Das ist kein Problem. Und wann kommst du nach Hause? Ich hoffe, dass ich um 1:30 da sein kann. Dann können wir noch was essen gehen, okay? Ja, super. Bis Montag also. Ja, bis Montag. ஓகே. இந்த 3த்துல எந்த இடத்துல இருக்கிறாங்க?
இது கொஞ்சம் மாத்திக்குங்க. அவங்க வந்து யானை வந்து ஹல்ப் ஜுவல்ஃபுக்கே வந்துடுறாங்க. சி ட்ரஃபன் ஃபிஷ். ஆனா இவங்க வந்து ஆனா இவங்க மீட் பண்றது வந்து ஹால்பிஸ் மைக்கே வந்து லேட்டா வராங்க ஆபீஸ்ல இருந்து. So sie treffen sich ungefähr halb zwei. Jana kommt direkt nach Hause. Okay, இந்த மூணுத்துல எந்த ரூட்? தெரியலையா? ஒரு நிமிஷம் நான் அழுதுட்டே இருக்காங்க. அழுகாத. வந்தனா அடிதான். மேம் சாரி மேம். பரவாயில்லம்மா. ஸோ உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குல்ல? ஐயோ அது மட்டும்தான் மேம் இருக்கு எனக்கு. சரி சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சார் இதுதான் சி தான் கரெக்டா ஆன்சர். ஸோ என்னன்னா கே ஆம் காஃபர்ஸ் ஃபார் பை. ஸோ காஃபர்ஸை தாண்டி போயிட்டு அங்கேருந்து செகண்ட் லிங்க்ஸ் பார்க்குக்குள்ளே போகணும். அது எஸ்ட் நுவர் நான் கெராட் ஹவுஸ் டுஸ்டன் பார்க். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குக்குள்ளேருந்து நேராக போனீங்கன்னா அங்கே ஹவுஸ் நம்பர் 12 ஆப்போசிட் பார்க்கில் வந்து ஹவுஸ் நம்பர் 12. ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன்னா ஸோ இங்கேருந்து நேராக வந்துட்டு காஃப் ஹவுஸை தாண்டிட்டு செகண்ட் ஸ்ட்ரீட்டு சொன்னாங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டு, இது செகண்ட் ஸ்ட்ரீட். நேராக போனீங்கன்னா பார்க்குக்குள்ளே போக சொல்லியிருக்காங்க. இதான் பார்க்குக்குள்ளே போனீங்கன்னா பார்க்குக்கு ஆப்போசிட்டில் ஹவுஸ் நம்பர் 12. சரிங்களா? ஓகே, இதுக்கு வந்து ப்ரிப்போசிஷன் சன்னு ஃபார் பை இது வந்துச்சுன்னா நம்ம என்ன கேஸ் யூஸ் பண்ணோம்னா டாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி டுர்ஷ் வந்து அக்குசாட்டிவ் கேஸ்.
ஸோ இதுவுமே டாட்டிவ், அதுவுமே கீழேயும் டாட்டிவ் தான். ஸோ பிஸ் ஜூ அன்டில் அது வரைக்கும் அப்படின்னு. ஸோ எதுவுமே டாட்டிவ் கேஸ் தான். கேகன் நியூபர் அப்படின்னா ஆப்போசிட். ஸோ இங்கே பாருங்க, ஜி கேட் காஃபர்ஸ் 4 by. ஸோ ஷி வாக்ஸ் பாஸ் த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். அது கடந்து போகிறாங்க. கே பிஸ்ஸும் காஃபர்ஸ் தன் லிங்க்ஸ். அதில் அது வரைக்கும் போயிட்டு லெஃப்டில் போகணுன்னா இப்படி சொல்லலாம். நீங்கள் காஃபர்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே லெஃப்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். Then gate see Dushten Park. Then she walks to the park. This house is Gegenüber from park. So then gay bis zum Kaufhaus. இந்த மாதிரி பிஸ் ஜூ அண்ட் ஃபார் பை டூஷ் இதெல்லாம் வந்துச்சுனாலே நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், டாட்டிவ். டூஷ் வந்து அக்குசாட்டிவ், மற்றது எல்லாமே டாட்டிவ். ஸோ இங்கே பாருங்க, டூஷ் வந்தாலே இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டர் பார்க் வந்து டேன் பார்க்காக மாறி இருக்கு. ஸோ ஃபார்ம் அண்ட் ஃபார் பை, ஸோ இதெல்லாமே டாட்டிவ் கேஸ். ஸோ ஃபார் பிஸ் ஜுவர் நெக்ஸ்ட் அண்ட் க்ராய்ஸும் அந்த சர்க்கிள், க்ராய்ஸுங்கன்னா சர்க்கிள் ஒன் பேகு தன் ரெட் சப். ஸோ நெக்ஸ்ட் டு த இன்டர்செக்ஷன் கிட்ட வந்து ரைட்டில் போங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறமா டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஃபிகல்ட்டான பெரிய பெரிய வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி படிக்க சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்றத நீங்கள் பாருங்கள். 1. Parkhaus. Parkhaus. 2. Kundenservice. Kundenservice. 3. Führerschein. Führerschein. 4. Verkehrsmittel. Verkehrsmittel. 5. Wohnungsschlüssel. Wohnungsschlüssel. 6. Stadtbesichtigung. Stadtbesichtigung. 7. Platzreservierung. Platzreservierung. 8. Wegbeschreibung. Wegbeschreibung. ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் பாருங்க. Durch die Stadt lesen Sie den Artikel über Verkehrsproblem in Städten. Welche Lösungsvorschläge gibt es? ஸோ வந்து சிட்டியில் இருக்கிற டிராஃபிக்கை பற்றி, ப்ராப்ளமை பற்றி இவங்கெல்லாம் என்ன சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. Neue Weg durch die Stadt. New way through the city. Überall Stau und Stress. London, Berlin, Mexiko-Stadt oder Tokio. Überall die gleiche Situation. So London, Berlin, Mexico City, Tokyo எங்கே போனாலும் சேம் சிச்சுவேஷன் தான். Die Menschen müssen zur Arbeit fahren. So people should go to the work. இல்லைங்களா? We kommen sie dorthin. So அந்த இடத்துக்கு எப்படி போவாங்க? Sie fahren mit vielen anderen Menschen in so vollen U-Bahnen. So they travel with many other people in a full crowded U-Bahnsல போகணும். Wo sie nicht sitzen können oder stehen mit ihrem Auto im Stau. ஸோ அங்கே உட்காரவும் முடியாது, இல்லை வந்து டாக்ஸியில் போனால் டிராஃபிக் ஜாமில் நிற்கவும் முடியாது. ஸோ டி லுஃப்ட் இஸ் schlecht und alles in Genout. ஏர் வந்து ஏர் பொல்யூஷன் நடக்குது இல்லைங்களா? ஸோ பேட் ஆகிடும் அண்ட் எல்லாருமே ரொம்ப அன்னாயிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. மோஸ்ட் தான் ஸோ சைன் இப்படி இருக்க வேண்டியது இருக்கா? 9. Sagen Experten und es gibt viele Ideen, wie man das Problem lösen kann.
நோ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நிறைய ஐடியாஸ் இருக்கு எப்படி இந்த ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நீங்க படிக்கிறீங்களா? Yes, ma'am. SK Tauk Anders Copenhagen, die Hauptstadt von Dänemark, ist ein gutes Beispiel. Breite Radweg, viel Parkplatz, Parade und besondere Ampeln für Radfahrer. Sie werden schnell grün, wenn ein Radfahrer kommt. Die Konsequenz mehr als 15 Prozent der Stadtbewohner fahren mit dem Fahrrad ins Büro, aber natürlich will oder kann nicht jeder mit dem Fahrrad fahren und manche Stadt sind viel größer als Kopenhagen. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, எஸ்கேட் ஆஃப் அண்டர்ஸ் இட் கோஸ் டிஃப்ரெண்ட்லி, வேற விதமா பண்ணோம்னா கோபன்ஹாகன் அது வந்து மெயின் சிட்டி, கேபிட்டல் சிட்டி ஆஃப் டென்மார்க். இட் இஸ் எ குட் எக்ஸாம்பிள். என்னன்னா நல்லா பிரெத்தா வந்து இது சைக்கிளிங் பாத் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். மெனி பார்க்கிங் பிளேஸ் ஃபார் சைக்கிளிங் இருக்கு. எஸ்பெஷலி அவங்களுக்குன்னு தனியா சிக்னல் இது இருக்கு. அவங்க இமீடியட்டா உடனே சைக்கிள் வந்தாலே, ராட்ஃபாரர் வந்தாலே என்ன ஆகும், அது கிரீனா மாறும். ஸோ கான்சிக்வன்ஸ் என்ன, மோர் தென் 50% ஆஃப் த சிட்டி பாப்புலேஷன் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ்க்கு போகணுன்னா சைக்கிளில் போயிடுவாங்க. ஸோ aber natürlich will order kann nicht jeder. ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் சைக்கிளிங் போக முடியாது. ஸோ மெனி சிட்டிஸ் அண்ட் பிக் சிட்டிஸ், கோப்பன்ஹாகன் மாதிரி அந்த மாதிரி சிட்டிஸ்ல நிறைய பேர் சைக்கிளிங் யூஸ் பண்றாங்க. Vielleicht sind E-Bikes oder E-Scooter die Lösung für die Zukunft. ஃபியூச்சர்ல மேபி இந்த E-Bikes, E-Scooter வந்து ஃபியூச்சர்ல ஒரு சொல்யூஷனா இருக்கலாம். Diese elektrische Fahrzeuge machen Spaß und man ist schnell. ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். Aber Untersuchungen zeigen, dass die meisten Menschen sie in der Freizeit nutzen. Nur wenige Leute fahren mit dem E-Bike zur Arbeit. ஆனால் நிறைய சர்வேஸ் எல்லாம் என்ன காமிக்குதுன்னா, மோஸ்ட்லி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும்தான் சைக்கிள் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி ஃபியூ பீப்புள் ஆர் டேக்கிங் இ-பைக்கு, இ-ஸ்கூட்டர் எல்லாமே வந்து ஒர்க்குக்கு சில பேர் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. Next படிங்க. La Paz. In La Paz in Bolivian haben Seilbahnen das Verkehrsproblem in der Stadt reduziert. Inzwischen kann man dort mit den Seilbahnlinien über die Stadt ohne Stau von A nach B fahren. Seilbahnen sind umweltfreundlich, aber teuer. ஸோ லா பாஸ் பொலிவியாவில் வந்து என்ன இருக்குன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, அது மறந்து போச்சு எனக்கு அந்த வேர்டு, கேபிள் கார். ஸோ நிறைய கேபிள் கார் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இன் பிட்வீன் ஒன் கேன் கோ இந்த கேபிள் கார் லைன் சிட்டியில் வந்து டிராஃபிக்கே இல்லாமல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அவங்க ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த கேபிள் கார் வந்து என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். Was ist die Lösung? Wie steht die Zukunft der Großstädte aus? Die Lösung ist eine Kombination von diesen Ideen und anderen Vorschlägen. Vielleicht dürfen Autos in Zukunft nicht mehr in die Innenstädte fahren oder es kostet Geld, wie zum Beispiel in Mailand. So how does in the future big cities will look like?
So the solution for a combination of these ideas and other suggestions இதெல்லாம் வச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? Vielleicht dürfen Autos in Zukunft nicht mehr in die Innenstädten fahren oder kostet Geld. ஸோ மேபி சில ஃப்யூச்சரில் வந்து டாக்ஸிஸ் எல்லாம் இன்னர் சிட்டிஸில் இருக்காது, இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க. வீஸும் பைஸ்பில் மைலாண்டில் இப்போ இருக்கிற மாதிரி ஒருவேளை நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ welche Information finden Sie denn Lösungsvorschläge im Start? ஸோ இங்கே வந்து என்ன சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஒப்பீனியன் சொல்லணும்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவ்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ்னா இது யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். So ich bin der Meinung, dass wir mehr für den Umweltschutz tun sollten. So I am of the opinion that I have to do much for the environment friendly. Ich meine, dass dieses Book sehr interessant ist. I think this book is very interesting. So இந்த மாதிரி சொல்லலாம். So இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பாசிட்டிவாக பேசணும்னா இதை பற்றி பேசலாம். பாசிட்டிவ் ஒப்பீனியன். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் படிச்சுக்கோங்க சரிங்களா? பேசும்போது இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு பேசுறதுக்கு. அதனால இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இதை நோட் பண்ணிட்டீங்களா? இது வரைக்குமே நோட் பண்ணாலே போதும். இது எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ஓகே. ஸோ மற்றது நாளைக்கு கண்டினியூ பண்ணலாமா? ஓகே.